Hi guys, Assalamu alaikum. Hope you all are doing great. Today நாங்கள் டெய்லி சாப்பிட்ற சோறு அதை எப்படி ரைஸ் குக்கர் இல்லாமல் கேஸ் குக்கர்லேயோ இண்டக்ஷன் குக்கர்லேயோ பிழைக்காமல் சிம்பிளாக சமைக்கிறது அப்படின்ட்டு நான் டுடே ஷேர் பண்ண போகிறேன். சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சின்ன சின்ன சட்டிகள் முட்டிகள் அடுப்புகளில் சோறு சமைத்து கறி சமைத்து சாப்பிடுவோம் இல்லையா? கண்மூடி திறக்கிற காலத்தில் இப்போ நாங்கள் வளர்ந்து பெரியவங்களாக வளர்ந்துட்டோம். எங்களில் சிலருக்கு படிக்கும் காலத்திலேயே சமையலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தந்திருப்பாங்க. இன்னும் சிலருக்கு சமையல் பற்றின இன்ட்ரெஸ்ட் இல்லாமலேயே படிப்பு முடிந்து திருமணம் ஆகியிருக்கும். அப்படியானவங்களுக்கும் சமையல் கற்றுக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிற டீனேஜர்ஸ், தனியாக ஹாஸ்டலில் வாழ்கிற பேச்சுலர்ஸ் அவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரியான வீடியோ தான் இது. சோறு சமைக்கிறதுன்னு வரும் பொழுது இந்தியன்ஸ் சமைக்கிற மெத்தடுக்கும் நாங்கள் ஸ்ரீலங்கன் சமைக்கிற மெத்தடுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்தியன்ஸ் நிறைய தண்ணீரில் அரிசியை சேர்த்து வேக வைத்து அரிசி வெந்ததும் மிச்சமிக்கிற கஞ்சியை வடித்து சாதம் சமைப்பாங்க. ஸ்ரீலங்காவில் நாங்கள் தேவையான அளவு நீரை மட்டும் சேர்த்து அதில் அரிசியை வேக வைத்து அந்த தண்ணீர் ஃபுல்லாக வற்றும் வர நாங்கள் சோறை சமைப்போம். இந்த ஸ்ரீலங்கன் மெத்தடை தான் நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன். ஸ்ரீலங்காவில் நாங்கள் நாட்டரிசி, பச்சரிசி, சிவப்பரிசி, சம்பா இப்படி பல வகைகள் சமைப்போம். கல்ஃப் கண்ட்ரீஸில், அதாவது கட்டாரில் மாதிரி கண்ட்ரீஸில் பொதுவாக சோனா மசூரி, பாஸ்மதி, ஜீரக மசாலா இந்த மாதிரி அரிசிகள் சமைப்போம். இது ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸ், சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் சோறு சமைப்பது அப்படின்னு வரும் பொழுது எந்த அரிசியையும் குக் பண்ணுற பேசிக் மெத்தட் ஒன்று தான். இதை கோல்டன் ரூல் ஃபார் ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரூல் ஒரு சிம்பிளான 5 ஸ்டெப்ஸை தான் கொண்டிருக்கும். ஃபர்ஸ்ட் அரிசியை நல்லா கழுகிறது. செகண்ட் சரியான ரேஷியோவில் தண்ணீரையும் அரிசியையும் சேர்க்கிறது. தேர்ட் அதை கொதிக்க விடுறது. ஃபோர்த் இஸ் சரியான இறுக்கமான ஒரு பொருத்தமான மூடியால் சட்டியை மூடி அதை சிம்மில் வைக்கிறது. அண்ட் தென் த லாஸ்ட் ஒன் இஸ் சரியான ரெஸ்ட்டை அந்த குக் பண்ணின அரிசிக்கு கொடுக்கறது. ஸோ டுடே ஐ எம் கோயிங் டு குக் பாஸ்மதி ரைஸ். கத்தாரில் நாங்கள் வழக்கமாக அடிக்கடி பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணுறது வழக்கம். நான் வழமையான ஒரு நார்மல் டேயில் ஒரு 3 cups பாஸ்மதி ரைஸ் எங்களோட ஃபேமிலிக்காக குக் பண்ணுவேன். முக்கியமான விடயம் நாங்கள் எடுக்கிற கப்ஸ்ட அளவுக்கு பொருத்தமான அளவு சட்டி தான் நாங்கள் எடுக்கணும். அப்போ தான் அது சரியாக இருக்கும். ஸோ நான் 3 cups ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்டி தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நீங்கள் எவ்வளோ சமைக்கிறீங்களோ அதுக்கேற்ற சைஸில் சட்டியை சூஸ் பண்ணி கொள்ளுங்கள். அண்ட் தென் நல்லா தண்ணியை சேர்த்து பிசைந்து கழுகணும். அரிசி நல்லா க்ளீனாகும் வர வாஷ் பண்ணின பிறகு அதில் நீங்கள் 1 teaspoon உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. உப்பு சேர்க்காமல் கூட சமைக்கலாம், உங்களோட டேஸ்ட்டை பொறுத்தது. அடுத்த முக்கியமான ஸ்டெப் அரிசிக்கு நாங்கள் சேர்க்கிற தண்ணீரோட அளவு. அரிசிக்கு தண்ணீர் ஜெனரல் ரேஷியோ 1:2. அதாவது நீங்கள் எந்த கப்பால் அரிசியை அளக்குறீங்களோ அந்த கப்லேயே 2 முறை நீர் சேர்க்கணும். ஃபார் என் எக்ஸாம்பிள், நான் இந்த ரைஸ் குக்கரில் வர இந்த கப்பில் 1 cup அரிசி எடுக்கிறேன் என்றால் இதிலேயே 2 cup நீர் சேர்க்கணும். இந்த ஜெனரல் ரூல் நாங்கள் ஸ்ரீலங்காவில் சமைக்கிற நாட்டரிசிக்கு பக்காவாக பொருந்தும். கல்ஃப்லன்னா சோனா மசூரிக்கும் இது பெரும்பாலும் பொருந்தும். ஆனால் சம்பா, பாஸ்மதி, வேறு லாங் கிரெயின்ஸ் சமைக்கும் பொழுது தண்ணீர் குறைவாக தான் சேர்க்கணும். நான் டுடே 3 cups பாஸ்மதிக்கு 2.25 cup அளவு தண்ணீர் சேர்க்கிறேன். போதாண்டா நாங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் அதை சேர்த்துக்கொள்ளலாம். நீங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கு விளங்கும். அரிசிக்கு தண்ணீர் சேர்க்கிற என்று சொல்லும் பொழுது பழைய காலத்தில் ஃபிங்கர் ரூல் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதாவது அரிசியை சமைக்கும் பொழுது சேர்க்கிற நீர்ட அளவை பாரம்பரியமாக விரலால் அளந்து வைப்பாங்க. அரிசியோட மேற்பரப்பில் உங்களோட விரலை இப்படி மட்டாக வச்சா இப்படி ஒரு பருக்கை உயரத்துக்கு நீர் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் இதை 2 பருக்கை நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பல மாற்று கருத்துகள் இருக்கிறதால எங்களுக்கு சேஃபான மெத்தட் இந்த கப் மெத்தட் தான். 1:2 அந்த மாதிரி இந்த மாதிரி ரேஷியோவில் நாங்கள் தண்ணி சேர்க்கிறது தான் எங்களுக்கு சேஃபான மெத்தட். இன்னும் ஒரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். சிவப்பரிசி அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் என்று வரும் பொழுது நாங்கள் 2 கப்பை விட கூடுதலான அளவு தண்ணீர் சேர்க்க வேண்டி வரும்.
இப்போ வந்து நான் வந்து அரிசியை கழுகி தண்ணீர் சேர்த்து அடுப்பில் வச்சுட்டேன். தண்ணீர் கொதிக்கும் வரை நீங்கள் வந்து நார்மல் ஃப்ளேமில் இதை குக் பண்ணலாம். ஒரு முறை கொதி வந்ததும் உங்களோட கேஸ் குக்கரில் எந்த அளவு மினிமம் லெவலில் ஃப்ளேமை வைக்க முடியுமோ, சிலர்ட கேஸ் குக்கரில் அது சிம் லெவலாக இருக்கலாம், சிலருக்கு அதை விடவும் குறைவாக வைக்கலாம். ஸோ மினிமம் பாசிபிள் லெவலில் ஃப்ளேமை வைத்து விட்டு நீங்கள் அரிசி குக் பண்ணுற பாத்திரத்தை, அதாவது சட்டியை இறுக்கமான ஒரு மூடியால் மூடி விடுங்க. 1 பீசஸ் 2 பீசஸ் ரம்ப இலை சேர்த்தால் சோறு சமைத்த பின்பு மிகவும் வாசனையாக இருக்கும். நான் வழமையாக ஒரு 10 to 12 மினிட்ஸ் இப்படி சிம்மில், அதாவது லோவஸ்ட் ஃப்ளேமில் அரிசியை வேக விடுவேன். ஆஃப்டர் ஒரு 10 to 12 மினிட்ஸில் மூடியை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு அகப்பையாலேயோ அல்லது ஒரு ஃபோக்காலேயோ கிளறி விட்டுட்டு ஒரு 2-3 மணிகளை எடுத்து விரலால் ப்ரெஸ் பண்ணி வெந்துட்டா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்படி செக் பண்ணி பார்த்தா நான் இதை சமைக்கும் பொழுது எனக்கு வந்து அது போதுமான அளவு வெந்தில்லை அப்படின்னு ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ அப்படி வேகலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணினீங்கன்னா நீங்கள் தண்ணீர் வந்து குறைவாக வச்சிருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ வாட் யூ டூ இஸ், நான் வந்து இன்னொரு 1/4 கப் அளவு தண்ணீரை எடுத்து விரல்களால் சோற்றுக்கு மேலால் மெதுவாக தெளித்து மீண்டும் மூடியால் மூடி அதை இன்னும் ஒரு 5 to 6 மினிட்ஸ் லோவஸ்ட் ஃப்ளேமில் மீண்டும் வேக வைக்க வேணும். ஒரு 4-5 முறை இந்த மெத்தடில் நீங்கள் சோறு சமைக்கும் பொழுது எந்தளவு நேரம் சமைக்கணும், எந்தளவு தண்ணீர் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தானாகவே பழகிடும். யூ வில் ஷுவர்லி ஈஸிலி லேர்ன் தட். அரிசிக்கு அரிசி இது வந்து வித்தியாசப்படலாம். ஒவ்வொரு அரிசியும் நீங்கள் சமைக்கும் பொழுது அந்த கைப்பக்கம் வந்து உங்களுக்கு வந்துடும். அப்படி பழகிட்டீங்கன்னா குறைவான அளவோ மிச்சம் பெரிய அளவோ உங்களுக்கு வந்து ஈஸியாக பழகிக்கொள்ளலாம். நான் வந்து ஆஃப்டர் 6 மினிட்ஸ் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அரிசியில் தண்ணீர் வந்து நல்லா வற்றி இருக்குது. அதே நேரம் அடிப்பிடித்தும் இல்லை, அடிப்பிடிக்கக்கூடாது. என்ன ப்ரெஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அரிசி வந்து நல்லா வெந்து சோறாகி இருக்குது. த பர்ஃபெக்ட் லெவலில் இருக்குது. ஸோ இட்ஸ் டன். நான் வந்து சம்பா ரைஸ் குக் பண்ணுற மெத்தடையும் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து 1 கப் ரைஸ் தான் 1 கப் சம்பா தான் குக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கிறேன், ஒரு சின்ன சட்டி. அதில் நீங்கள் இதுக்கு முன்னுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணின மாதிரியே தான் 1 கப் அரிசியை எடுத்து அதை நல்லா கழுகிக்கொள்ளுங்க. கழுகின பிறகு சம்பாக்கு நாங்கள் பார்த்திங்கன்னா பாஸ்மதியை விட கொஞ்சம் கூடுதலாக தண்ணீர் வைக்கணும். ஆனால் நாட்டரிசி சோனா மசூரி அளவுக்கு தண்ணீர் வைக்கக்கூடாது. சம்பா வந்து குழஞ்சா நல்லா இருக்காது. பாஸ்மதி சம்பா போன்ற அரிசியால் மணிமணியாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், அப்படி தானே? ஸோ வந்து 1 கப் அரிசியை சேர்த்து நான் நல்லா வாஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஸ்பெஷலாக ஸ்ரீலங்காவில் மாதிரி எங்களோட நாட்டில் நாங்கள் லோக்கல் ஷாப்ஸில் வாங்குகிற அரிசியை வந்து மிச்சம் நல்லா வாஷ் பண்ண வேண்டியிருக்கும். 1 கப் சம்பாக்கு நான் வந்து 1.25 கப் தண்ணீர் சேர்த்துக்கொள்ள போகிறேன். ஏன்னா இது வந்து கீரி சம்பா இல்லை, இது நார்மல் சம்பா. ஸோ கீரி சம்பாவை விட கூடுதலான அளவு தண்ணீர் வேணும், கொஞ்சம் கூடுதலான அளவு. கீரி சம்பாண்டா நீங்கள் 1.5 கப் வச்சுட்டு போதாட்டி நீங்கள் சிம்மில் வச்சு லேட்டர் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு நான் வந்து 1 கப் அரிசிக்கு அதே கப்பில் 1.75 கப் தண்ணீர் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு இதுலேயும் நீங்கள் பார்க்கலாம், இதில் அந்த ஃபிங்கர் ரூலை வச்சு பார்த்திங்கன்னா இதில் ஒரு பருக்கை தண்ணீர் சரியாக வருது. இது வந்து சம்டைம் வந்து பொருந்தும், சம்டைம் பொருந்தாமல் இருக்கும். ஸோ வந்து எகெயின் நான் சொல்கிறேன், சேஃபஸ்ட் மெத்தட் வந்து கப்பில் அளக்கிறது தான். அண்ட் தென் நீங்கள் வந்து இதை வழமை போல் அடுப்பில் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு முறை கொதித்ததும் சிம்மில் வச்சுட்டு, அதாவது லோவஸ்ட் பாசிபிள் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடியால் மூடி அதை சிம்மில் வேக விடுங்க. இன்னொரு முக்கியமான வீடியோ வந்து சோறு சமைக்கும் பொழுது மூடிய ஒரு நாளும் இப்படி உங்களோட முகத்துக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி திறக்க வேணாம். ஆவி வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து தாக்கும். ஆல்வேஸ் வந்து இப்படி சைடாலேயோ அல்லது பெக்கால் ஓப்பன் ஆகிற மாதிரியோ தான்
மூடியை வந்து திறக்கணும். அது தான் வந்து ஆவி படாமல் சேஃபாக திறக்கிற மெத்தட். ஸோ சம்பா குக் பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி போணுச்சு. தண்ணி வந்து ஃபுல்லாக வற்றுறதுக்கு. வற்றின பிறகு இப்படி ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்பூனாலேயோ அல்லது ஒரு பெஸ்ட் இஸ் ஃபோக் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். கிளறி பார்க்கும் பொழுது அடியில் தண்ணி வந்து சுத்தமாக வற்றிருக்கணும், ஆனால் அடி பிடித்து இருக்கக்கூடாது. அண்ட் தென் ஓரிரு மணிகள் சோறு எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அது தேவையான அளவு வெந்திருக்கணும். அப்படி வெந்தில்லைண்டா நான் ஃபஸ்ட் மெத்தடில் சொன்னது போல் இன்னும் கொஞ்சம் தண்ணீர் தெளித்து இன்னும் சில நிமிடங்கள் நீங்கள் வந்து மூடியை க்ளோஸ் பண்ணி வேக விடணும். ஸோ திஸ் கேம் பர்ஃபெக்ட். ஸோ திஸ் இஸ் டன் நவ். ஸோ இது தான் எந்த அரிசியாக இருந்தாலும் பேசிக்காக குக் பண்ணுற மெத்தட். இதை நீங்கள் பழகி கொண்டீங்கன்னா ஒரு 4-5 முறை குக் பண்ணும் பொழுது எந்த அரிசி இருந்தாலும் பயமில்லாமல் குக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பழகிடும். ஸோ ஹோப் திஸ் helps to someone who learns cooking. Thank you for watching. Please subscribe my channel. Thank you. Bye bye.